ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஆர்த்தி. எனக்கு டெய்லி ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் வீடியோ பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு பிளாக் கிரேப்பு வச்சு ஒரு சூப்பரான ஹல்வா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 கப் ட்ரை கிரேப்ஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு அதில் இருக்க தூசெல்லாம் கொஞ்சம் அலசி அதை ஒன் சைடு எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அதை 5 to 6 ஹார்ஸ் நல்லா சோக் பண்ணிடுங்க. இது நல்லா ஊறினட்டும். இது எப்படி ஊறினதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து இப்படி கொஞ்சம் உடச்சி பார்த்திங்கன்னா கையிலேயே நல்லா நசுங்கும். அந்தளவுக்கு இதை ஊற வச்சுட்டு இதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது அரைக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் நீங்கள் புதுசாக ஆட் பண்ண வேண்டாம். ஏற்கனவே ஊற வச்சுருப்பீங்களே அந்த தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. சில குழந்தைங்க ட்ரை கிரேப்ஸ் சாப்பிடவே மாட்டாங்க, புளிக்குது, அப்படி இல்லைன்னா அதோட டேஸ்ட்டும் அவங்களுக்கு ஒரு பிடிக்காத மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் இவங்களுக்கு நம்ம இப்போ இதில் வச்சு ஒரு ஹல்வா மாதிரி செய்ய போகிறோம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணி அது மெல்ட் ஆனதும் அது கூட ஒரு 10 முந்திரி ஆட் பண்ணி அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு கப் சுகர் ஆட் பண்ணி அது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம அதை ஹீட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம், கலந்து விட்டுட்டே இருக்க போகிறோம். அது மெல்ட் ஆகி உருகி வந்ததும் அது கூட ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணி அதையும் நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. லைட்டாக கம்பிப்பதம் வந்தால் போதும், ரொம்பலாம் கம்பிப்பதம் வரணும்னு அவசியம் இல்லை. எங்கள் வீட்லேயே 2 குட்டி பசங்க இருக்காங்க. அவங்க எனக்கு ஏதாவது பிடிக்கல, இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் ஏதாவது சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி அதை வச்சு ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா கம்முன்னு அமைதியாக சாப்பிட்டுப்பானுங்க. இப்போ ஓரளவுக்கு வந்துடுச்சு. இது கூட நம்ம ஃபைனாக அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுட்டே இருக்க போகிறோம். அதில் நெய் இருக்கிறதால உங்களுக்கு ஒட்டாமல் வரும். நல்லா ஃபஸ்ட்டு அந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்குற வரைக்கும் நல்லா இதை நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இதுக்கு எவ்வளோ நேரம், மேக்ஸிமம் ஒரு 1/2 an hour ஆகும். இது நல்லா கொதித்து வரதுக்கு. இப்போ கொதித்து வரும்போது ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதை தண்ணியில் ஆட் பண்ணி நீங்கள் இதில் கலந்து அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பேனில் சைடில் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டியிருக்கோம், அதையும் இது கூட ஆட் பண்ணி இதை சுத்தமாக கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா கிளறிட்டே இருக்கணும். இது ஃபைனாக அந்த பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம ரொம்ப நேரம் கிளறிட்டே இருக்கணும். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு. அதனால் இன்னொரு கப் சுகர் ஆட் பண்ணி இதையும் நல்லா கிளறிட்டேன். இது பாருங்கள் இப்போ எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம கிளறணும். பார்த்தீங்களா, டார்க் பிளாக்காக வந்துருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 minutes கிளறி நம்ம சர்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு சூப்பரான ஹல்வா ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.